ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்பா மேக்ஸ் சேனல். இந்த சேனல் எல்லாமே எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், குரூப் எக்ஸாமுக்கான எல்லா மேக்ஸையும் கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ், ரீசனிங், அரித்மெட்டிக் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லா மேக்ஸையும் கவர் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இப்போ நம்ம போடுற வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸாமில் வந்து வெறும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமும் கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இதை தாண்டி நீங்கள் எங்கேயும் புக்கு வாங்கி கவர் பண்ணணும், எது கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம சொல்லித்தரத்தை பாருங்கள், ஒரு 2 வாட்டி போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் கொடுங்க. போதும், நீங்கள் எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போன ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ரேஷியோட கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். இதில் இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கான்செப்ட். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் இதில் வந்து மேஜராக கொஸ்டின்ஸை கவர் பண்ண பார்ப்போம். ஆனால் நடுவில் நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி தான் இப்போ ரேஷியோவில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரௌண்ட் 250 கொஷின்ஸ்க்கு பார்க்க போகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் த ரேஷியோ இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்னால் தமிழில் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏறு வரிசைனா ஃபஸ்ட்டு என்ன, அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். சின்ன நம்பர்லேருந்து இப்போ நார்மலாக ஒரு அசெண்டிங் ஆர்டர்ன்றதுக்காக சொல்கிறேன். 3 5 4 இப்படி நம்பர் கொடுத்துட்டு அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். 3 அடுத்து 4 5. ஓகேங்களா? இப்போ வேறு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா 16 20 20 35 19ன்னு இருந்துச்சுன்னா இது அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்கன்னா 16 19 20 35. ஓகேங்களா? இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுலாம். இது சின்ன நம்பராக கொடுத்து சொல்கிறது வந்து இது 4வது 5வது கேட்குற கொஷின்ஸு. ஆனால் இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அது வந்து இப்போ காம்படிட்டிவில் கேட்குற கொஷின்ஸ். ஓகேங்களா? பார்ப்போம். இப்போ இந்த கொஷின்ஸை பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, அதுக்கு முன்னாடி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு என்னன்னு தெரியணும். இப்போ 1/4 இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த நம்பருக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தமிழில் சொல்லணும்னா கலப்பு எண்கள்னு சொல்லுவாங்க. கலப்பு எண். ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணோன்னா 1/4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா கீழே இருக்க இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 இங்கே இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணி இங்கே அடிஷன் பண்ணணும். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தில் இருக்க எண்ணாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 1/4ன்னு இருக்குது. இந்த 4 இங்கே மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? ஒரு நாள் 4 ப்ளஸ் இது கூட ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? 5/4. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இருந்தாலும் வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 3/7ன்னு கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இதை வந்து எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும், இந்த 7 இங்கே இருக்கிற இந்த முழு எண்ணோட மல்டிபிள் ஆகும், இங்கே மேலே இருக்கிற அந்த நியூமரேட்டரோட அடிஷன் ஆகும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 7 × 2 14 14 + 3 17. ஆனால் அந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? பகுதியில் இருக்கிற நம்பரை நம்ம வந்து மாற்றக்கூடாது. 2 7 14 14 + 3 17/7 இது அந்த நம்பரு. ஓகேங்களா? இப்போ இங்கெல்லாம் என்னென்ன மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாமே ஃப்ராக்ஷனில் மாற்றிப்போம். இப்போ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 5/3 இந்த 3/1/3ன்னு இருக்குல்ல, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். 3/1/3 இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் கண்ணால் பார்த்தவொடனே மாற்றிடணும். ஓகேங்களா? 3 × 3 9 9 + 1 10 10 இந்த டிவைடட் பையில் இருக்க அந்த 3 அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை 3/1/3னா அது 10/3ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா என்ன, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிட்டு போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 5/10/3ன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரேஷியோவில் காமனாக இருக்கப்போ நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 5யும் 10, ஏன்னா ரேஷியோவில் காமனாக இருக்கவே கூடாது. 5யும் 10லையும் 5ன்றது காமனாக இருக்குது. இங்கே 1 இந்த 2 இது மாதிரி இந்த 3 இங்கே டிவைடடில் இருக்குது. ரேஷியோனால மெயின் கான்செப்ட் என்னது, 2 தான் சொன்னேன். காமனாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பகுதியில் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்புறம் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. காமனாக 5 இருந்தது, அதனால் அடிச்சிட்டேன். 1 ரேஷியோ 2/3ன்னு இருக்குது. டினாமினேட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் இந்த 3 இந்த பக்கம் போய் கிராஸ் மல்டிபிள் ஆகி 1 கூட மல்டிபிள் ஆகும். 1 × 3 3 ரேஷியோ 2. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த ஆன்சரு 3/2. 3/2ன்றது தான் அவங்க 5/3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பாருங்கள். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது
6 1/4 ரேஷியோ 3 1/8. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 × 4 24 + 1 25/4. அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. 3 8 24. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 3 8 24 + 1 25 அந்த 8 அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கணும் ஓகேங்களா. காமனாக இருந்தால் அடிச்சிக்கலாமா? இதுலேயும் 25 காமனாக இருக்குது, இதுலேயும் 25 காமனாக இருக்குது. அப்புறம் இங்கே கீழே பாருங்கள், மேலே இருக்கிறதுல காமனாக இருக்கிறது அடிச்சிட்டிங்க, கீழே இருக்கிறதுல காமனாக இங்கே 4 காமனாக இருக்குது, இதுலேயுமே 2 4 8 ஓகேங்களா. காமனாக இருக்கிறத அடிச்சிட்டோம். அப்புறம் வந்து டினாமினேட்டரில் அதாவது பகுதியில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த 1 இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகும், இந்த 2 இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன ஆகும்? 2/1 ஓகேங்களா. 2க்கு ஆன்சர் 2/1. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3/2 வந்துச்சு. இப்போ மூணாவது பார்க்க போகிறோம். மூணாவது பார்க்குறப்ப 3.5 ரேஷியோ 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. 3.5 எப்படி எழுதலாம்? 3.5னா 7/2ன்னு எழுதுவீங்களா? 4.5னா 9/2ன்னு எழுதுவீங்களா? காமனாக இருக்கிறது 2 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? 7/9. அதாவது ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு கான்செப்ட் இதுக்கு மேலே எழுதுகிறேன் பாருங்கள். ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. காமனாக இருக்கக்கூடாதுன்னா எப்படி அதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். 4/8 7/14ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7/14ன்னு இருக்குங்கன்னா இது இது வந்து ஈக்குவல் டு வேணால் ரேஷியோவில் எழுதிப்போம். ரேஷியோவில் எழுதுகிறேன் ஓகேங்களா. இப்போ இதில் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நேராக இருக்கிறப்ப காமனாக எதனா இருந்தால் அடிச்சிக்கலாம். இப்போ 4 இதில் 7 வேறு கலர் 4 7 இது 2 காமனாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே எதுனா நேராக இருக்குது ஓகேங்களா. 4 8 இது 2 நேராக இருக்குது, 4 7 இது 2 நேராக இருக்குது ஓகேங்களா. இதில் எதுவும் ஃபஸ்ட்டில் இது மேலே இருக்கிறதுல எதுவும் காமனாக இல்லை. 4 8க்கு எதனா காமனாக இருக்குது பாருங்கள். 1 4 4 2 4 8 அடிச்சிக்கலாம். அப்புறம் 7க்கு நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த 7க்கு இந்த சைடு பார்த்துட்டு எதுவும் காமனாக இல்லை. கீழே இருக்கிறது பார்க்குறோம். 1 7 2 7 14. அதாவது ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எங்கன்னா காமனாக இருக்கான்னு பார்க்கணும். நேராக இருந்தால் அடிச்சுக்கணும். ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நேராக இருந்தால் அடிச்சுக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது கீழே ஓகே. கீழே அப்படியே காமனாக இருக்குது அடிச்சுக்கலாம். நேராக இருந்தால் அடிச்சுக்கணும், கிராஸில் இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் ரேஷியோட கான்செப்ட். இப்போ 2/3 இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் 1:1 இதான் வந்த கான்செப்ட், இதுக்கு வந்த ஆன்சரு. 2/3 5/4ன்னு இருக்குது ஓகேங்களா. இங்கே ஒரு 2 2 2 2 4ன்னு அடிக்கக்கூடாது. ஏன்னா நேராக இருந்தால் மட்டும்தான் அடிக்கணும். இங்கே இருந்தால் அடிக்கலாம், இங்கே இருந்தால் அடிக்கலாம் காமன். அதுவே கிராஸில் இருந்தால் அதை மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. 2 × 4 8, 3 × 5 15. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நேராக இருந்தால் அடிக்கணும், கிராஸில் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இங்கே நேராக இருக்குது, அதனால் 2 2 கேன்சல் பண்ணிட்டோம். 7/9 நம்மளுக்கு வந்துடுச்சு. இது மூணாவதாக வந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்தது 3/2, ரெண்டாவது வந்து 2/1, அடுத்து 7/9. இதில் மூணுத்தில் எது பெருசு எது சின்னதுன்னு தெரியணும். இப்போ 3/2ன்றதை நான் 3/2ன்னு எழுதலாமா? 3/2னா என்ன ஆன்சர்? 1.5. 2/1ன்றதை ரேஷியோனாலும் பையில் எழுதுறதுனாலும் ஒன்று தான். அது 2/1ன்னு எழுதலாமா? இதோட ஆன்சர் 2. 1.5 1.5னா 1.5, 2.5னா 2னா 2. 7/9 மூணாவது இருக்கிறது 7/9ன்னு எழுதலாமா? 7/9னா ஃப்ராக்ஷன் எப்படி ஃப்ராக்ஷனுக்கான வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்றது வந்து நார்மலாக டிவைட் பண்ணுங்கள் அப்படியே தெரியும். ஆனால் வேல்யூஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்றதை வந்து நான் பர்சன்டேஜ் வரப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. 7/9னா 0.777ன்னு போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது 0.7. அப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இது வந்து 0.7, இது வந்து ரொம்ப சின்னது ஓகேங்களா. 0.7. அப்போ மூணாவது இருக்கிறது எனக்கு அது அசெண்டிங் ஆர்டர்னா என்ன வரணும்? ஃபஸ்ட்டு தானே சின்ன நம்பர் தான் வரணும். 3.5 ரேஷியோ 4.5ன்றது எந்த இடத்த ஃபஸ்ட்டில் வருதோ அதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஏவில் மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை, சியில் இல்லை, டியில் இல்லை. ஃபஸ்ட்டு ஏவில் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டுமே வச்சு நம்ம ஆன்சர் ஏன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்குவோம். ரெண்டாவது எனக்கு 2 பெருசா 1.5 பெருசான்னு பார்த்தோன்னா 1.5. அப்போ அந்த 1.5 சரி எது சின்னதுன்னு பார்க்கணும். 2 சின்னதாக 1.5 சின்னதான்னு பார்த்தா 1.5 தான். அந்த 1.5 தான் இங்கே வரணும். 1.5னா ஃபஸ்ட்டு எடுத்தானே ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 5/3 1/3 கொடுத்தாங்களா? கரெக்டாக இருக்குது. அப்போ மூணாவது ஆட்டோமேட்டிக்காக 4 1/4 ரேஷியோ 3 1/8 தான் இருக்க போகுது. ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ பெருசு போடணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக நான் பெருசாக போடுறேன். எப்பயுமே புரியறதுக்காக தான் பெருசாக நம்ம எவ்வளோ நேரம் கற்றுக்கணுமே தவிர போடுறப்ப வந்து இதை வந்து
10 செகண்ட் 20 செகண்டுக்குள்ளே முடிச்சிடணும். பார்த்தோன்னே இங்கேயே அப்படியே எழுதி பட்டுன்னு முடிச்சிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது கொஷின்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது கொஷின் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்செப்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போவோம். ஓகேங்களா? காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம். இது வந்து டிஎன்பிசிக்கும் ரயில்வேக்கும் வந்து ஃபேவரட்டான இடம். இந்த காம்பவுண்ட் ரேஷியோ, இன்வெர்ஸ் ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? காம்பவுண்ட் ரேஷியோனா தமிழில் கூட்டு விகிதம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கூட்டு விகிதம்னா என்ன, காம்பவுண்ட் ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன் பாருங்கள். 2/3 சாரி இது வேணும் பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். 2/3 5/4 இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்கன்னா 2/3ன்றதை நம்ம 2/3ன்னு எழுதலாமா? காம்பவுண்ட் ரேஷியோன்னு கேட்குறப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மல்டிபிள் இருக்க மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அதான் வந்து காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும்னா என்ன, மல்டிபிள் பண்ணணும். அதான் காம்பவுண்ட் ரேஷியோ. 2/3 இன்ட்டு 5/4 இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் அதோட காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக இருக்கிறது என்ன அடிக்க முடியுதான்னு பார்த்தா 2யும் 4யும் அடிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இங்கே இன்ட்டில் இருக்குது. இன்ட்டில் இருக்கிறப்ப மேலே இருக்கிறது தனி, கீழே இருக்கிறது தனி. ரேஷியோவில் இருந்தால் தான் 2/3 ரேஷியோ 5/4ன்னு இருந்தால் அடிக்க முடியாது. ஓகேங்களா? கிராஸில் இருக்கப்போ இங்கே எனக்கு இன்ட்டில் இருக்குது, புரிஞ்சுக்கிங்க. இன்ட்டில் இருக்கிறப்ப இதையும் என்னால் அடிக்க முடியும். மேலே இப்போ இந்த இன்ட்டில் இருந்தால் எப்படி எழுதலாம்னா 2 × 5 3 × 4 மேலே இருக்கிறது அப்படியே இன்ட்டு எழுதணும், கீழே இருக்கிறது அப்படியே இன்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? மல்டிபிள் எழுதணும். இப்போ எடுத்துகிறப்ப இதையும் அடிக்கலாம், மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் டிவைடரில் இருக்குது, அப்போ அடிச்சுக்கலாம். அது மாதிரி தான் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு 5/6ன்றது தான் எனக்கு காம்பவுண்ட் ரேஷியோ. வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 7/8 6/7 3/2ன்னு இருக்குது. அதாவது 3 நம்பருக்கான காம்பவுண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3 ரேஷியோக்கான சாரி நான் டிவைடரில் எழுதிட்டேன்னா எழுதுகிறப்பயே நம்ம ரேஷியோவில் எழுதுறது பெஸ்ட்டு. கொஸ்டின்ஸ் வந்து டிவைடரில் எழுதி கொடுக்க மாட்டாங்க, ரேஷியோவில் எழுதி தான் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 7/8 6/7 3/2 இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 7/8 இன்ட்டு எழுதணும், 6/7 இன்ட்டு 3/2. இங்கே பாருங்கள் 7 அடிச்சுக்கலாம். அப்புறம் வேறு என்ன அடிக்க முடியும், இது வந்து 3 2 6 2 அடிச்சுக்கலாம். அப்புறம் மேலே இருக்கிறது அப்படியே பெருக்கணும், கீழே இருக்குது மல்டிபிளை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறது அப்படியே பெருக்கணும், கீழே இருக்கிறது அப்படியே தனியாக பெருக்கணும். ஓகேங்களா? 3 × 3 9, இங்கே எல்லாமே 1 தான் இருக்குது, 8. இதுதான் ஆன்சர். மல்டிபிளை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறதோட மேலே இருக்கிறது மல்டிபிள் ஆகும், கீழே இருக்கிறதோட கீழே இருக்கிறது மல்டிபிள் ஆகும், மேலேயும் கீழே இருந்தால் டிவைட் ஆகும். ஆனால் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நேராக இருந்தால் டிவைட் ஆகும், கிராஸில் இருந்தால் மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? காம்பவுண்ட் ரேஷியோனா என்னென்னு உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருக்கும். காம்பவுண்ட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த ரேஷியோவை பையில் எழுதி நடுவில் இன்ட்டு எழுதுங்க. பெருக்கல் தானே, பெருக்கல் எல்லாருக்கும் தெரியும், பெருக்கி போட வேண்டியது தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு கான்செப்டை பார்ப்போம். அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து நேர்மாற்று விகிதம்னு புக்கில் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எஸ்எஸ்சி ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறன்ற பேரில் என்ன ஒன்றா கொடுப்பாங்க. அதனால் எப்படி ஒன்றா நம்ம வந்து எல்லா வார்த்தையும் எப்படிலாம் அவங்களால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இன்வெர்ஸ் ரேஷியோவுக்கு தலைகீழ் விகிதம்னு சொல்லலாம், நேர்மாற்று விகிதம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்வெர்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷியோ 2/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை தலைகீழாக மாற்றி போடணும், 3/2ன்னு எழுதினா அதான் அதோட இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோனா எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி தான். 7/8ன்னு கொடுத்தாங்கன்னா அதை 8/7ன்னு எழுதணும். இதுதான் அதோட இன்வெர்ஸ் ரேஷியோ. இது அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்வெர்ஸ் பண்ணணும்னாலே தலைகீழ் நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியும், அப்படியே அதை மாற்றி போடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து டூப்ளிகேட் ரேஷியோனா என்னென்னு பார்க்க போகிறோம். டூப்ளிகேட் ரேஷியோனா இதை இருபடி விகிதம்னு சொல்லுவாங்க, நகல் விகிதம் அதான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருபடி விகிதம் தான் மேஜர் புக்கில் இருக்குது வார்த்தை. இருபடி விகிதம், நகல் விகிதம். டூப்ளிகேட் ரேஷியோனா இது ரயில்வேவுக்கு மேக்ஸிமம் இந்த டூப்ளிகேட் ரேஷியோ இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகேங்களா? இது நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ 2/3ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட டூப்ளிகேட் ரேஷியோ என்னென்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே வர்க்கம் கண்டுபிடிக்கணும். 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9. அதாவது 2 ஸ்கொயர் ரேஷியோ 3 ஸ்கொயர். இந்த வர்க்கம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இப்போ எக்ஸாம்பிள் வேறு என்ன எக்ஸாம்பிள், 7/8ன்னு கொடுக்குறாங்கன்னா இதோடைய டூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறப்ப 7ஓட ஸ்கொயர் என்ன 49, 8ஓட ஸ்கொயர் என்ன 64. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்டூப்ளிகேட் ரேஷியோனா துணை இருபடி விகிதம் சொல்லுவாங்க, இல்லைனா இருபடி மூல விகிதம்.
இந்த இருபடி மூல விகிதம்ன்றதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்படி கொஸ்டின் கேட்குறப்ப கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. மூலம்னா என்னது, எப்பயுமே வந்து அதாவது ஒரு நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டை வந்து தமிழில் வந்து மூலம்னு சொல்லுவோம், வர்க்க மூலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட்னா தமிழில் வர்க்க மூலம்னு சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மூலம் என்ற வார்த்தையிலேருந்தே இதுக்கான இது எடுத்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 9:4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான சப்டூப்ளிகேட் ரேஷியோனா இதுக்கான ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, அதான் சப்டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணணும், சப்டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 2க்கு 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 27:8 இதுக்கான ஸ்கொயர் ரூட் எடுக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 27 ரூட் 27:8ன்னு எழுதிங்க. ஓகேங்களா, எழுதிக்கிட்டு ரூட் 27னா என்னென்னு எழுதலாம், 9 × 3. 27னா என்னென்னு எழுதலாம், 9 × 3. ஓகேங்களா, 9 × 3ன்றப்ப 3 √3ன்னு வரும். 8க்கு என்ன வரும், 2 √2ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன, 3 √3 ரேஷியோ 2 √2ன்றது தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்றப்ப மும்மடங்கு விகிதம்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணோம், டூப்ளிகேட்ன்றப்ப அது வந்து வர்க்கம் பண்ணிட்டோம். ட்ரிப்ளிகேட்ன்றப்ப என்ன பண்ணோம்னா, டூப்ளிகேட்னா என்னென்னா நீங்கள் வந்து இது டபுள்னு இருக்குல்ல, டபுள். ஓகேங்களா, அதாவது அந்த நம்பரை டபுளாக இங்கே இருக்கா, டூப்ளிகேட்னா டபுள் அந்த நம்பரை 2 வாட்டி பேருக்கணும், அதான் ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேங்களா, சப் டூப்ளிகேட்ன்றப்ப அதுக்கான ஸ்கொயர் ரூட், சப்புன்னு வரப்போ ரூட் எடுக்கணும். ட்ரிப்ளிகேட்ன்றப்ப அதை வந்து 3 வாட்டி, அதாவது அந்த நம்பரை க்யூப் பண்ணணும். இப்போ 2:3ன்னு கொடுக்குறாங்கன்னா இதோட க்யூபு 2 க்யூப்னா எல்லாருக்கும் தெரியும் 8, 3 க்யூபு 9. 3 க்யூபு 9ன்ட்டுனா 3 க்யூபு 27. இதுதான் ஆன்சர். வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா 6:7ன்னு கொடுக்குறாங்கன்னா 216:343. அதாவது நம்ம க்யூபு ஸ்கொயர் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். மினிமம் 25 வரைக்கும் க்யூப் நம்பர் 25 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் எஸ்எஸ்சி மெயின்ஸுக்கெலாம் பண்ணிங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் 50 வரைக்குமாச்சும் தெரியணும். 50 வரைக்கும் அது தெரிஞ்சிடும். போக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வச்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் என்ன இதெல்லாம் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுலேயே வந்து நீங்கள் தனியாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல அதுவே மனப்பாடம் ஆகிடும். இப்போ 6 க்யூப்னா இந்த வாட்டி 216, 7 க்யூப்னா 343. அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்தடுத்து அப்படியே மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா 3ஆம் படி மூல விகிதம், இல்லைன்னா வந்து கனமூல விகிதம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, கனமூல விகிதம்னு சொல்லலாம், துணை மும்மடங்கு விகிதம், இது மாதிரி வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே சப்புன்னு வந்துச்சுனாலே என்ன பண்ணணும், ரூட்டு. ஓகேங்களா, இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 8:27ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா இங்கே இந்த ரூட் உள்ள 3 வரணும். ஓகேங்களா, ரேஷியோ 27, இங்கே 3, அதில் வந்து க்யூப் பண்ணோம். இங்கே வந்து க்யூப் ரூட் எடுக்கணும். அங்கே க்யூபு, இங்கே க்யூப் ரூட்டு. 8க்கான க்யூப் ரூட்டு 2, 27க்கான க்யூப் ரூட்டு 3. ஓகேங்களா, வேறு ஒரு எக்ஸாம்பிள் 729 ரேஷியோ 1331 கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து 9ஓட க்யூப் ரூட்டு, இது 11ஓட க்யூப் ரூட்டு. ஓகேங்களா, வேறு என்ன எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். 1728 இது 12ஓட க்யூப் ரூட்டு. அடுத்து வந்து பார்க்காத நம்பர் 512. ஓகேங்களா, 12 ரேஷியோ 8ன்னு எழுதிங்க. இது 12ஓட க்யூப் ரூட்டு 12, இது 8ஓட க்யூப் ரூட்டு 1728ஓட க்யூப் ரூட்டு 12, 512ஓட க்யூப் ரூட்டு 8. க்யூப் ரூட்னா என்ன, 12 க்யூபோட வேல்யூ இது வரும், 8 க்யூபோட வேல்யூ இது வரும். ஓகேங்களா, அப்போ இதுக்கான க்யூப் ரூட் எடுக்கிறப்ப 12ன்னு வந்துடும், இதுக்கான க்யூப் ரூட் எடுக்கிறப்ப 8ன்னு வந்துடும். ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கேயும் மறுபடியும் இங்கேயும் அடித்து எழுதணும். 3:2 தான் ஆன்சர். ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ முடிஞ்சிடுச்சா. அடுத்து இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, 2வது கொஸ்டின், வாட் இஸ் த காம்பவுண்டட் ரேஷியோ ஆஃப் 2:5, 5:11 அண்ட் 33:8. இதோட காம்பவுண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் ரேஷியோனா கூட்டு விகிதம், கூட்டு விகிதம் போட்டால் மட்டும் போதும். கூட்டு விகிதம்
அது கூட்டு விகிதம்னா என்ன, காம்பவுண்ட் ரேஷியோனா என்ன, அப்படியே 2 ரேஷியோனா வந்து பையில் எழுத போகிறீங்க 2/5 இன்ட்டு இந்த 5 ரேஷியோ 11 வந்து 5/11 எழுதுவீங்களா. அப்புறம் காம்பவுண்ட் ரேஷியோனால இன்ட்டு 33/8 கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எதனா காமனாக இருந்தால் அடிக்கலாம். 5 5 கேன்சலு, ஒரு 11 11 3 11 33, ஒரு 2 2 4 2 8 ஓகேங்களா. 3/4ன்றது தான் இங்கே மேலே 3 ரிமைனிங் இருக்குது, இங்கே 4 இருக்குது, அதான் ஆன்சர். 3/4ன்றது ஆன்சர் ஓகேங்களா. ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் கொஷின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. 10 செகண்ட் மேக்ஸிமம் எடுக்கலாம் அந்த ரேஷியோ கொஷின்ஸ்க்கு எல்லாமே. இப்போ காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 3/4 அண்ட் 6/7 இஸ் 36/x, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் என்னென்னா காம்பவுண்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்தோட காம்பவுண்ட் ரேஷியோ அவன் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, இப்போ காம்பவுண்ட் ரேஷியோ என்ன பண்ணுவோம், 3/4 இன்ட்டு 6/7. காம்பவுண்ட் ரேஷியோ வர ஆன்சரை அவன் கொடுத்துட்டாங்க 36/x. நம்ம காம்பவுண்ட் ரேஷியோ போன கணக்கில் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இந்த கணக்கில் அவங்க கொடுத்ததுனால நம்ம ஈக்குவல் போட்டு எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஈக்குவல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், ரேஷியோவும் ஈக்குவல்ட்டும் சேமு ஓகேங்களா. ரேஷியோவும் ஈக்குவல்ட்டும் சேமு, நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். ரேஷியோவும் ஈக்குவல்ட்டும் சேமு. இப்போ 7/3 ஈக்குவல்ட்டு 14/xன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேராக இருக்கிறப்ப அடிச்சுக்கலாம். ரேஷியோவும் அப்படி தான், 7/3 ரேஷியோ 14/xன்னு இருக்கிறப்ப நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். ஆனால் இன்ட்டுனா நேராக இருந்தால் அடிக்க முடியாது, மேலே கீழே இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும் ஓகேங்களா. அதனால் நான் வச்சுங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு ஈக்குவல்ட்டில் இருக்குது, அப்போ நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். 3/4 இன்ட்டு 6/7 ஈக்குவல் டு 36/xன்னு இருக்குது. இப்போ ஒரு 6 6 6 6 36 மறுபடியும் அடிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஒரு 3 3 2 3 6, மேலே எனக்கு 2ன்னு வந்துடுச்சு, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸ் இது இங்கே இருக்கிறது, இந்த சைடு ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகும், நியூமரேட்டரில் போய்டும், எக்ஸ்ன்னு போய்டும் ஓகேங்களா, மேலே போய்டும். அதுமாரி 4 × 7 28, 28 வந்து அந்த சைடு போய்டும். 2 × 28 56, கீழே இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப, அதாவது டிவைடட் பையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப மல்டிபிளில் போகும், மல்டிபிளில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப டிவைடட் பையில் அந்த டிவிஷனில் போகும் ஓகேங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ 56, சி ஆப்ஷன். இவ்வளோ நேரம்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, நான் பொறுமையாக போக இது முதல்ல நான் பேசிக்கான ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். போக ரொம்ப ஹார்டான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஈஸியான கொஷின்ஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹார்டான கொஷின்ஸ் எல்லாம் தான் நம்மளோட ஷார்ட்கட்ஸு, எப்படி நம்ம உங்களை யோசிக்க வைக்கிறேன் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ அடுத்து காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் கொஷின்ஸ். இப்போ 4வது கொஷின் படிங்க. காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் ரேஷியோ YZ, Y ரேஷியோ ZX, Z ரேஷியோ XYன்னு இருக்குது. இப்போ காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்வெர்ஸ் ரேஷியோனா என்ன பண்ணணும், எக்ஸ் ரேஷியோ ஒய்ன்னு இருந்துச்சா, இன்வெர்ஸ் ரேஷியோ Y/Xன்னு, Y ரேஷியோ Xன்னு எழுதணும் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இது எல்லாத்தையும் இன்வெர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் ரேஷியோனா ஃபஸ்ட்டு என்ன, போடுறப்ப தலைகீழாக எழுதிடுங்க, YZ/X இன்ட்டு காம்பவுண்ட்னா இன்ட்டா, ரெண்டாவது என்னது ZX/Y, மூணாவது காம்பவுண்ட்னா இன்ட்டா, அதாவது ரேஷியோ மாற்றி எழுதிடுங்க, தலைகீழாக எழுதிடுங்க. மூணாவது இருக்கிறது Z/XYன்னு இருக்குது, XY/Zன்னு எழுதிடுங்க ஓகேங்களா. இப்போ காமனாக எது இருந்தாலும் அடிச்சிக்கலாம். எக்ஸ் வந்து இதில் இருக்குது அடிச்சிக்கலாம், ஒய் வந்து இதில் இருக்குது அடிச்சிக்கலாம், Z வந்து இதில் இருக்குது அடிச்சிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு XY/Z இருக்குது, பெருக்கல் இருக்கிறதுனால அப்படியே ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். XYZ கீழே 1 தான் இருக்குது. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு XYZ ரேஷியோ 1, இது ஆன்சர் ஓகேங்களா. 1 ரேஷியோ XYZட்டும் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து இன்வெர்ஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் வந்துடும், ஆனால் இன்வெர்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பி ஆப்ஷன் வரும். பி ஆப்ஷன் தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்து 5வது கொஷின்ஸ் பார்ப்போம். 5வது கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இஃப் 10x + 5 ரேஷியோ 42x + 8 இஸ் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 5/8. 5/8ஓட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ இதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 5/8ஓட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னது, 5/8ஓட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இதுக்கு கியூப் பண்ணணும், இதுக்கும் கியூப் பண்ணணும். ட்ரிப்ளிகேட்னா என்னது, கியூப் பண்ணணும். சப் ட்ரிப்ளிகேட்னா தான் கியூப் ரூட் ஓகேங்களா. 5ஓட கியூப் என்னது 125, 8ஓட கியூபு 512 ஓகேங்களா. இதுதான் அவங்க ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 5/8னா என்ன அர்த்தம், 125/512 ஓகேங்களா. இப்போ கொஷின்ஸ் என்னன்னு வருவோம். 10x + 5
42x + 8 உடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து நம்மளுக்கு அதாவது இது ஈக்குவல் டு 125/512 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 10x + 5 42x + 8 ஈக்குவல் டு 125/512 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் x³ என்னன்னு கேட்டாங்க. x³ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம x³ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாம் இருங்க. இப்போ இதிலேருந்து நம்ம x³ கண்டுபிடிக்கணும்னா இது போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு கிராஸ் மல்டிபிள் ஆகும், இது இந்த பக்கம் போய் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதால் இங்கே பெருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் வந்து ஹிடன் ட்ரையல் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் ஏன் இதை மல்டிபிள் பண்ணுறதுலாம், ஏன்னா மல்டிபிள் பண்ணுறதுலாம் எல்லோரும் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஒரு கொஷின் 30 செகண்ட் 20 செகண்ட் தான் டைமு. புரியுதுங்களா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ணணும். ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ணணும்னா மேலே இருக்கிறதுக்கு மேலே ஹிட் அண்ட் ட்ரையல் இல்லை, இது நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேலே இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது ஈக்குவல் எடுங்க. 10x + 5க்கு வந்து 125னா அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 12ன்னு இருந்தால் மட்டும்தான் 10 × 12 120, 120 + 5 125. மேலே இருக்குது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. கீழே இருக்கிறது பார்க்குறோம். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? 42 × 12 என்ன வரும்? 42 × 12 40 12 480 2 12 24 504 504 + 8 512. ஓகேங்களா? கரெக்டாக வருது. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 12ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. எக்ஸோட வேல்யூ 12, x³ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 12³ வேல்யூ என்ன? 12³ வேல்யூ 1728. ஆன்சர் இருக்குது. பார்த்துங்க, முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் புரியுதில்ல? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லா கொஷின்ஸுமே. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இந்த கான்செப்ட்டு நான் ப்ரொபோர்ஷன் பார்க்குறப்ப சொன்னேன். இது வந்து இந்த 2 ரேஷியோ சேர்த்து வச்ச மாதிரி போட்டால் ப்ரொபோர்ஷனா? இந்த ப்ரொபோர்ஷன்னா என்ன? ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். சரி, இந்த கொஷின்லேயும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். x/9 ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாக ஈக்குவல்னு எழுதிடலாம். ஓகேங்களா? 5/y. xy கேட்குறாங்க. y இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகிடும், 9 இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகிடும், நம்மளுக்கு xy கிடச்சிரும். xy ஈக்குவல் டு 45. நம்மளுக்கு இவ்வளோ நேரம் டைம் இல்லை. சில கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணலாம், 3 செகண்டுக்குள்ளே பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. xyயோட ஆன்சர் ப்ரொபோர்ஷனாலே மெயினாக நான் என்ன சொன்னேன்னா அதாவது இன்சைடு மல்டிபிள் ஈக்குவல் டு அவுட் சைடு மல்டிபிள். அப்போ இன்சைடு என்னது? 9 × 5யும் அவுட் சைடு என்னது? xyயும். ஓகேங்களா? xyயோட மல்டிபிளும் 9 × 5ஓட மல்டிபிளும் சேம். நம்மளுக்கு கேட்டுக்கிறது xy தான் கேட்டிருக்காங்க. அப்போ 9 × 5 45. ஒரு செகண்டில் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் வருவோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொஃபஷனலில் கொடுத்தாங்கனாலே நம்மளுக்கு வந்து இன்னரும் அவுட்டரும் வந்து ப்ரொஃபஷனலாக என்னது? இன்சைடு அவுட் சைடில் இருக்கிற மல்டிபிள் ஈக்குவல் டு இன்சைடில் இருக்கிற மல்டிபிள். ஓகேங்களா? அப்போ இன்சைடில் இருக்கிற மல்டிபிள் ஃபஸ்ட்டு போடுங்க. 12/10 × x/6 ஈக்குவல் டு 4/5. அதாவது அவுட் சைடில் இருக்கிறது 4/5 9/2. இதோட மல்டிபிள் எழுதணும். ஓகேங்களா? இன்சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12/10 x/6. ஏன்னா நம்மளுக்கு கேட்டுக்கிறது எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் 1 6 6 2 6 12 1 2 2 I 2 10. ஓகேங்களா? இங்கே 5 ஈக்குவல்ட்டை பொறுத்த வரைக்கும் நேராக இருந்தால் அடிச்சிக்கலாமா? 1 5 5 இங்கேயே 5 இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 1 2 2 2 2 4. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் வந்து இந்த சைடில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 × 9ன்னு இருக்குது. 2 × 9 18. எக்ஸோட வேல்யூ என்ன? 18ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸோட கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ரொபோர்ஷன் இருந்தாலும் என்னது? இன்னர் மல்டிபிள் ஈக்குவல் டு அவுட்டர் மல்டிபிள். ஓகேங்களா? x × 81 ஈக்குவல் டு 63 × 36. அவுட்டரில் 63 36 இருக்குது. இன்னரில் எக்ஸு இன்சைடில் அதாவது பக்கத்தில் x × 81 இன்சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும், அந்த அவுட் சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ண ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக வரும். இதான் வந்து ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 1 9 9 9 9 81 7 9 63 1 9 9 4 9 36 7 × 4 28ன்றது ஆன்சர். 7 × 4 28. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸு இதுலேயும் ஒய் கேட்டிருக்காங்க.
ஒய்னா என்னது ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க, இன்சைடு அவுட் சைடு அதர் மல்டிபிள் ஈக்குவலாக இருக்கும். 28 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 98 இன்ட்டு 98ன்னு இருக்குது. 2 14 28, 7 14 98, ஒரு 2 2 49, 49 இன்ட்டு 7 7ஓட க்யூபு. ஓகேங்களா, இது 7 இது 7ஓட ஸ்கொயர் பெருக்கணும் என்ன வரும், 7ஓட க்யூபு 343ன்றது ஆன்சர். ஒய்யோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு 343. நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தோன்னே இதுலேயும் ஒய் தான் கேட்டிருக்காங்க. இன்சைடு மல்டிபிள்ன்றப்ப ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 245. ஓகேங்களா, அவுட் சைடில் இருக்கிறது 180, இங்கே 245. இப்போ இது வந்து ஒய் ஸ்கொயர், ஆனால் நம்மளுக்கு கேட்குறது ஒய் கேட்டிருக்காங்க. ஒய் கேட்டிருக்காங்கன்னா என்ன வரும், ரூட் எடுக்கணும். 180 இன்ட்டு 245. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறப்ப ரூட் எடுக்கிறதுனா இப்போ வந்து இது வந்து 180ன்றது என்னது 36 இன்ட்டு 5ன்னு தெரியுமா? அப்போ இதில் வந்து ஒரு 5 வெளியே வந்துச்சு, எனக்கு 36ன்றது 6ஓட ஸ்கொயர்னு தெரியும். இதை வெளியே எடுத்துடலாம் தெரியும். இதில் வந்து எனக்கு 5 மட்டும் வெளியே எடுங்க. 245 5ஆல் அடித்தா என்ன வரும், 5 இன்ட்டு 49ன்னு வருமா, 5 இன்ட்டு 49. ஓகேங்களா, தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் வந்து 36ன்றப்ப 6, 36ன்றது வந்து 6ஓட ஸ்கொயரு. 2 5 இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 49ன்றது 7ஓட ஸ்கொயரு. ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா என்ன, அதாவது இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 6 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு எழுதி இந்த ரெண்டுக்கும், அதாவது ஸ்கொயர் ரூட்டில் இருக்க இந்த ரெண்டுக்கும் பவரில் இருக்கிற ரெண்டுக்கும் கேன்சல் ஆகி 6 இன்ட்டு 5 இன்ட்டு 7 வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே சின்ன வயசில் சொல்லி தருது. இப்போ நார்மலாக அப்படி பாருங்கள், 36னா அப்படி 6 எழுதுங்க, அதோடைய ஸ்கொயர் நோட் நம்பரை எழுதுங்க. 5 ஸ்கொயர், ஏன்னா 5 2 வாட்டி இருக்குன்னா ஒரு வாட்டி 5 எடுத்து எழுதிங்க. 49 ஸ்கொயர் ரூட் நம்பர் 7. இதுதான் இப்போ ஆன்சர் என்ன, 6 5 30, 30 இன்ட்டு 7 210. ஓகேங்களா, ஒய்யோட வேல்யூ 210. டி, ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம்.